வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ஆப்பிள் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 ரெட் ஆப்பிள் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் இதை க்ரீன் ஆப்பிளில் கூட பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆப்பிள் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கலாம், புளிப்பாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஆப்பிள்களை ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த கொதிக்கிற வெந்நீரில் இந்த ஆப்பிளை வச்சுட்டு மூடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சரியாக 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை நல்லா திருப்பி போடலாம், அப்போ தான் எல்லா பக்கமும் ஆப்பிள் நல்லா வேகும். இப்போ அடுப்பு ஆஃப்லேயே தான் இருக்குது, வெறும் அந்த வெந்நீரோட சூட்டிலே பார்த்திங்கன்னா ஆப்பிள் நல்லா வெந்துடும். சரியாக 10 நிமிஷத்தில் இப்போ ஆப்பிளை வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த ஆப்பிளில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அதனால் நம்ம இதை ஒரு சுத்தமான கிளாத்தில் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். நல்லா தொடச்சி எடுத்துட்டு இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணுற கட்டர், கத்தி, பிளேட் எதுலேயுமே ஈரம் இருக்கக்கூடாது, அதனால் நல்லா ஒரு கிளாத்தில் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆப்பிளை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியாச்சு. ஒரு பாதி ஆப்பிளை மட்டும் மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஊறுகாய் நல்ல ஒரு தொக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். அடுத்து இப்போ ஒரு கடாயில் 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விடலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிளையும் இது கூட சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள், அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஆப்பிள் விழுது அதையும் சேர்த்து நல்ல எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலே ஆப்பிள் நல்லா வதங்கிடும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. நான் இன்றைக்கி சின்ன ஸ்பூனால் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு மிதமான தீயிலே வச்சு இதை மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அது மாதிரி வேக விடலாம். இப்போது ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த தனி மிளகாய் தூள் நல்ல காரமாக இருக்கிறதுனால நான் ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். உப்பு காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்குது, ஏன்னா மிளகாய் தூள் போட்ட உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வதக்கி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம்.
இப்போது கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள், 2 ஸ்பூன் வினிகர். உங்களுக்கு வினிகர் வேண்டான்னா நீங்கள் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அப்படியே அந்த சூட்டிலே விட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்போட சூட்டிலே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். ஆப்பிள்லாம் நல்ல குழைய வெந்திருக்கு. பச்சை வாசனைலாம் போய் ரொம்ப அருமையாக நம்மளோட ஆப்பிள் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.